நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் 5வது வருடம் 3வது மாதத்தில் இன்றைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பதிலாக ஸ்ரீமன் நாராயணியமே அனுபவிக்கப் போகிறோம். ஒன்று, நாராயணியத்தில் இன்னும் 3 தசகங்கள் தான் இருக்குது இன்றைய தவிர்த்து. இரண்டாவது, குலசேகர பெருமானுடைய பெருமாள் திருமொழி முடிந்து போய்த்து நம்ம லாஸ்ட் வீக்கே அதை நிறைவு செய்து விட்டோம். அதனால் ஸ்ரீமன் நாராயணியம் 97வது தசகம் இன்றைக்கி பார்க்கலாம். 97 உத்தம பக்தி பிரார்த்தனா மார்க்கண்டேய கதாச்ச. தசகமானது மோகனம் என்ற ராகத்திலே இருக்கின்ற தசகம். அதி உத்தமமான தசகங்கள். அடுத்து வரக்கூடிய 4 தசகங்களுமே அதி உத்தமமான தசகங்கள். இதில் உத்தமமான பக்தி எப்படி பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்து வரதில் பிரம்ம உபாசனம், நிஷ்கல பிரம்மம், அதாவது முழுமையான பிரம்மம் அப்படின்னா என்ன? பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மங்கிறது சிவன் நாராயணனை குறிக்கக்கூடியது. அந்த பிரம்மத்தினுடைய அனுபவம் என்ன? அந்த பிரம்மத்துக்கு அடுத்தது அது உற்பத்தி செய்த வேத ஸ்துதி. வேதம் எதை ஸ்துதி செய்கிறது? அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுபவங்களை அனுபவிக்க போகிறோம். கடைசியாக கேசாதி பாத வர்ணனம். அடுத்த 3 தசகங்கள். 97வது தசகம். த்ரைகுண்யாபினன் ரூபம் பவதிஹி புவனே ஹீனமத் உத்தமம் யத் ஞானம் ஸ்ரத்தா சகர்த்தா வலதிரதித் சுகம் கர்ம சாகாரபேதாக தொத்க்ஷேத்ரே தொன்னிஷேவாதிது யதிஹ புனஸ் தொத்பரம் தத்து சர்வம் பிராஹுர் நைர்குண்யனிஷ்டம் ததஜு தத் அனுபஜனதோ மங்ஷு சித்தோ உபேவயம் பவேயம். அதாவது இந்த உலகத்திற்கு எது முக்கியம், எது இருக்குது, எது இந்த உலகத்தை நடத்துறது? இந்த உலகத்தை நடத்தக்கூடியது பவேனை, இந்த உலகத்தில் நடத்தக்கூடியது ஞானம் ஸ்ரத்தை. ஞானம் ஸ்ரத்தாச்ச, ஸ்ரத்தை. அடுத்தது அந்த ஞானமும் ஸ்ரத்தையும் நடத்தக்கூடியதாக ஒரு உபாயம் இல்லையா? அது கர்த்தாவும் வாசஸ்தலம். கர்த்தா வசதி அபி, கர்த்தாவும் வாசஸ்தலம். இதனுடைய வெளிப்பாடு என்ன? சுகமும் கர்மாவும். இவ்வளோதானே. ஞானம் ரொம்ப அறிவு அதிகமாக நிறுத்தினா என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு நாம் அதிகமாக பாவம் செஞ்சிட்டோமோ, நாம் அதிகமாக புண்ணியம் செஞ்சிட்டோமோ அப்படியா நினைக்கிறதில்ல. பாவம் செஞ்சிட்டோமோன்னு தான் நினைக்கிறது இல்லையா? நமக்கு நான் என்ன தான் செஞ்சேன்னு தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்கிறோமா இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆகார பேதங்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஆகார பேதங்கள் என்று யாதும் ஒன்று உண்டோ? ஏதாவது இருக்கோ அந்த மாதிரி ஆகார பேதம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? இதில் முக்கியமானது 3 குணங்கள் பேசுகிறார். சத்துவகுணம், ரஜகுணம், தாமச குணம் இல்லையா? த்ரை குணாது 3 குணங்கள், சத்வ ரஜ தாம குணங்கள். முக்குணங்களில் உண்டாதனால வேறுபாடு உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறார். முக்குணத்தால் உண்டான வேறுபாடு இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்திலே அடியொற்றி எழுதப்பட்டது தான். எல்லாமே பாகவதத்தில் இருக்குது. 3 குணங்களும் பாகவதத்தில் இருக்குது. பாகவதம் இதை ரொம்ப அழகாக சொல்கிறது. இந்த 3 குணங்களை பற்றியும் ஜீவாத்மாவை பற்றியும் கர்மாதிகளை பற்றியும் பாகவதம் மிக அழகாக சொல்கிறது. அதாவது இந்த 3 குணங்கள் இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரஜோகுணம் வரைச்சி தாழ்வு மனப்பான்மை, நடுத்தர மனப்பான்மை, உயர்ந்த மனப்பான்மை, இதுதானே சத்வ ரஜ தம குணங்கள் அதை உண்டாக்குகிறது. எல்லாம் தாழ்வு மனப்பான்மையும் நடுத்தர மனப்பான்மை. அதாவது நடுத்தர மனப்பான்மைன்னா நரி வடம் போனா என்ன, இளம் போனா என்ன இல்லையா? அது வலம் போனால் போட்டோம், இடம் போனால் போட்டோம், நம்ம மேலே படாமல் போச்சுன்னா சரிதான். இது நடுத்தர மனப்பான்மை. இப்போ இருக்கிற பல பேர் இல்லையா, பல ஊடகவியலாளர்கள் அப்படி தானே இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறா இல்லையா? அதுதான் நடுத்தர மனப்பான்மை. மிகச் சிறந்ததாக ஆகிறது. இதுக்கெல்லாம் என்ன விஷயம், என்ன விசேஷம்? இதெல்லாம் எங்கே இருக்குது சுவாமி? எல்லாமே தேவரீர்கிட்டேருந்து உற்பத்தி ஆகுது. நாராயண பட்டத்திரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கடைசியில் சொல்கிறார், இது எல்லாமே கிருஷ்ணா உங்ககிட்டேருந்து தான் உற்பத்தி ஆகுது. நீ தான் எல்லாத்தையும் படைக்கிற. ரஜோகுணத்தையும் படைப்பனும் நீ தான், தமோ குணத்தை படைப்பனும் நீ தான், சத்துவகுணத்தை படைச்சவனும் நீ தான். எல்லாத்தையும் படைச்சுட்டு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி குழந்தையாக நின்றுட்டுருக்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவையெல்லாம் தங்கள் விஷயமாக பவிக்குமோ?
கடைசியில் எல்லாமே நிர்குண விஷயம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா இவர் அத்வைத்திங்கிறதுனால நாம் சொல்கிறதில்ல. சத்குண பிரம்மம் நிர்குண பிரம்மத்தில் விசிஷ்டாத்வைதத்தில் சொல்கிறது எல்லாமே சத்குண பிரம்மம் தான். நிர்குண பிரம்மம்னு சொல்கிறதே இல்லை. பகவானை நாம் என்றைக்குமே குணம் இல்லாதவன் நிர்குணன் அப்படின்னு சொல்கிறதே இல்லை. எல்லா குணங்களும் உடையவன் அப்படின்றத நாம் சொல்கிறது. அதனால தான் ராமானுஜருடைய வார்த்தைகள் உசத்தியாக இருக்குது. அதை அடிக்கடி சேவிப்பதால் நான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். பகவானே, உன்னை நான் அடிக்கடி சேவிக்கிறதுனால நான் சித்தோஹோ பவேயம், முக்தி அடைவேனாக, எனக்கு அந்த முக்தியை தேவரீர் அளிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதாவது அதனுடைய அர்த்தம் இதை தான் பகவத்கீதை சொல்கிறது பாருங்க. கீதார்த்த சங்கரம் கீதை 15வது இதில் ந ரூபமஸ் ஏக ததோ பலபத்யதே நாந்தோ ந ச அதிர் ந ச சம்பிரதிஷ்டா. அப்படின்னா என்ன? வேதம் அறியாத இடத்திற்கு, வேதத்திற்கும் மேலாக இதானே இவர் சொன்னார். வேதம் இருக்கிறது, அந்த இருக்கு பிரம்மன் மூலமாக கிளைகள் வருகிறது. இதில் முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே இது நிற்கிறது. இதெல்லாம் என்ன ஜீவன்களை உணர்த்துவதாக இவைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். இதை ரொம்ப இதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அந்த குணங்கள் இல்லாமல் இருக்கணும். நானியம் குணேபியா கர்த்தாரம் யதா திரஷ்டா அனுபஷ்யதி குணேபியச்ச பரம் வேத்தி அத்பாவம் சக அதிகச்சதி அப்படிங்கிறது கீதை. அதாவது அறிவுள்ள ஜீவன் எந்த நிலையிலும் முக்குணங்களிலும் என்ன குணேபிய அந்யம், முக்குணங்களிலும் வேறானவன். அவன் எப்படிப்பட்டவன்? காரியங்களுக்கெல்லாம் கர்த்தாவாக இருந்தாலுமே காணாமல் இருக்கக்கூடியவன். பகவான் சொல்றார் இல்லையா, ஆத்மாவை குணங்கள் என்று மேலாக நிர்குணமாக அறிகின்றானோ. கீதை எதை சொல்றது? குணேபியக பரம், குணேபியக பரம், ஆத்மாவை குணங்கள் என்று சொல்லுவதற்கு மேலாக நிர்குணமாக அறிகின்றானோ அவன் என்னை போல குணங்களுக்கு வசமாகாமை பெறுகிறான். அது எப்படி சுவாமி? நிர்குணமும் அவன் தான், சத்குண பிரமும் அவன் தான், ரெண்டுமே கரெக்டு தானே? ரெண்டுமே சரிதான். ஏன்னா நமக்கு சூரியனை பார்க்குற போது விப்ஜியார்னு சொல்லுவோம். சூரியனுக்குள்ளே 7 நிறங்கள் இருக்கின்றன. உள்ளுக்குள்ள அது சத்குண பிரம்மம் இல்லையா? சத்குணம் நிறைந்தது. ஆனால் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? ஒன்றுமே இல்லாதவன் வெள்ளையா இருக்கிற மாதிரி தானே தெரியுது, நிர்குண பிரம்மமாக தானே தெரியுது. அதை தான் பகவான் சொல்கிறான், அதை தான் இவர் சொல்கிறார். நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய சத்குண பிரம்மம் அப்படின்னு பகவான் சாதிக்கிறான். இதில் அடுத்தது ஜீவனை பற்றியும் இதை பற்றியும் சொல்லிட்டு போச்சே. ரஜ தம அறிவை பற்றி சொல்லச்சே, பிரகாசஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவ ந வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவர்த்தானி காங்ஷதி அப்படிங்கிறார். அதான் அர்ஜுனா, சர்வாத்காரியமான அறிவையும் ரஜஸின் காரியமான செயலையும் தமசின் காரியமான விபரீத ஞானத்தையும் அனிஷ்ட விஷயங்களிலே வரும்போது நாம் அவைகளை வெறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். இது ரொம்ப தத்துவார்த்தங்கள் அதிகமாக போகிறது. இப்போ அடுத்தது அதனுடைய விரிவாக பட்டத்திரி என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். त्वय्येव न्यश्चित्तस् सुखमयि विचरन् सर्वश्रेष्ठाद्वदर्थं त्वद् अर्थं त्वद्भक्तैः सेव्यमानामपि चरितशरा आश्रयन् पुण्यदेशान् तस्यौ विभ्रे मृगादिष्वपि च सममदिर्मुष्य मान अवमानः स्पर्धा सूर्यादि दोष सतत मकिल भूतेषु संभूजये त्वाम्. அதாவது ஹே ஈசா, தங்களிடத்திலே மனத்தை செலுத்தியவனாக, அதாவது நான் உன்னை தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன். தியானம் பண்ணிகிட்டே இருந்தாலும் என்ன ஆகுது? இந்த மனம் சஞ்சலப்படுறது, சுகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கு. சுகம் விசரன்னு அப்படிங்கிறார் பட்டத்திரி. சுகமாக சஞ்சரித்து கொண்டு, ஏன்னா இந்த ஈடுபாடு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதனால் சுகமான ஈடுபாடு. வேறு இந்த காமியார்த்தத்தில் ஈடுபாடு இருந்ததுன்னா அது என்ன மாதிரி வேறுபாடான ஈடுபாடு இல்லையா? அதனால் சகல பிரவൃத்திகளும் தங்களுக்காகவே செய்யப்பட்டிருக்கிறது.
அது தெரியாதா சுவாமி நமக்கு? அவன் தானே உண்டாக்கிறது இல்லையா? அவனுக்காகவே செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, எல்லாம் சரிதான், ஆனால் தங்களுடைய பக்தர்களால் இப்பொழுது சேவிக்கப்படுகிறதுங்கிறார். நம்ம இது ஆரம்பத்திலேருந்து சொல்லிடுறோம், பகவானுக்கு பக்தர்கள் முக்கியம். எப்படி பக்தர்களுக்கு பகவான் முக்கியமோ அப்படி பகவானுக்கு பக்தர்கள் முக்கியம். அதை தான் இவர் சொல்றார், தங்களுடைய பக்தர்களால் இப்பொழுது சேவிக்கப்படுகின்றவையும் அப்படின்னு சொல்றார். இந்த சேவிக்கப்படுறது அப்படின்னா என்ன ஆகும்? நாம் சேவிக்கிறோம் அப்படின்னா முன் செய்யப்பட்டவை, அந்த நாம் ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அனுபவிக்கிறோம்னு சொல்கிறோம். இப்போ நாம் ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அல்லது மற்ற ராமாயண மகாபாரத கதா அவைகளெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் எதை சொல்கிறது அப்படின்னா நம்முடைய புண்ணிய கர்மாவையும் 108 திவ்யதேச வைபவங்கள் சொல்லிய புண்ணிய தேசங்களையும் இதெல்லாம் பார்க்கச்சே ஒரு சின்ன அனுஷ்டானம், அதெல்லாம் அனுஷ்டித்து கொண்டிருக்கக்கூடியதாக இல்லையா. இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல பார்க்கச்சே ஒரு சஞ்சாரம் இருக்கச்சே அதெல்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். அந்த இடத்துக்கு போகச்சே அந்த இடமாக மாறுதல். செம்புல பெயல் நீர் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு மண்ணிலே தண்ணீர் ஊற்றினா அது சிவப்பாயிடுது. அந்த மாதிரி அந்த இடத்திற்கு ஏற்ற புண்ணிய கர்மாக்களையும் தேசங்களையும் அனுஷ்டித்து கொண்டு நம்ம போயின்னு இருக்கோமே. இதனால் என்ன படுறது? சமபுத்தியுடையவனாக பிராமணனிடத்திலும் திருடனிடத்திலும் பிராமணனிடத்திலும் மிருகம் முதலிய சமபுத்தியுடையவனாக விடப்படுகின்ற அவமானம், விரோதம், அசூயை முதலிய தோஷங்கள் உடையவனாகவும் சமஸ்த பிராணிகளிலும் எப்பொழுதும் தங்களை நான் பூஜிப்பேனாக அப்படிங்கிறார். ரொம்ப நீட்டாக சொல்லி முடிச்சிடறார். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. என்னென்னா, அதாவது ஒன்னொன்னையும் சொல்கிறார் பாருங்க. புண்ணிய தேசம்னு சொல்லிட்டார், புண்ணிய ஆத்மான்னு சொல்லிட்டார், புண்ணிய கர்மான்னு சொல்லிட்டார். இந்த கர்மாவும் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடுறது இல்லையா. நம்ம ஒரே இடத்துல தான் ஜனிக்கிறோம். 2 குழந்தைகள் ஒரே இடத்துல ஜனிக்கிறது, பக்கத்தில் இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி ஜனிக்கிறது, ஒரே டயத்தில் ஜனிக்கிறது. இருந்தாலுமே பாகைகள் மாறிடுறது அப்படிங்கிறா. இது வட தெற்கு பாகை என்ன, கிழக்கு மேற்கு பாகை என்ன. இங்கே செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும் வித்தியாசம் இருக்குது. இடத்துக்கு இடம், ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது எப்படி சுவாமி? ஒரே ஹாஸ்பிட்டலில் தானே ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் எப்படி ஜனிக்கிறதுல வித்தியாசம் இருக்கும்? கேட்பா இல்லையா கேள்வி. இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு, அல்லது இரட்டை குழந்தைகளுக்கு அதே டயத்தில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. இது ஒரு ரூமில் பிறந்திருக்கு, அது ஒரு ரூமில் பிறந்திருக்கு, ஆனால் வித்தியாசமாக இருக்கே சுவாமி. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம 18 மாடியில் இருக்கோம் இல்லையா, உதாரணம் தான். இன்றைக்கி ஹை ரைஸ்டு பில்டிங்ஸ்லாம் நிறையா எடுத்து ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே 4-5 வீடு இருக்குது. மினிமம் 40 வீடு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. 13 ஃப்ளோர், 15 ஃப்ளோர், 20 ஃப்ளோர் இருக்குது. ஆனால் நாம் இருக்கிற ஃப்ளோருக்கு கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறவாளும் நம்ம மாதிரி இருக்காளா? நம்ம பக்கத்துலேயே ஒரே அந்த செவரு, ஒரே செவரு பக்கத்தில் இருக்கக்கூடியவா நம்மளை மாதிரி இருக்காளா? இல்லை சுவாமி, இந்த வேவ் லெங்க்த்லேயாவது இருக்காளா? சரி, நம்ம ரஜோகுணம் தமோகுணத்தை விடுங்க, இந்த வேவ் லெங்க்த்லேயாவது இருக்காளா? இல்லையே, ஒரே இடத்துல தான் இருக்கும். 30 வருஷமாக இருக்கும் உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரே வீட்டிலேயே இருக்கும், 4-5 பேர் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணாலனங்கள் இருக்கா? இல்லையே, வேறுபடக்கூடியது. அதனால் மிருகமாகட்டும், அவன் திருடனாகட்டும், அவன் பிராமணனாகட்டும், இப்படி அவனுக்கு சமபுத்தியாக இருந்தாலுமே அதில் கொஞ்சம் அவமானம், கொஞ்சம் விரோதம், கொஞ்சம் அசூயை, கொஞ்சம் தோஷம், இதெல்லாம் சமஸ்த பிராணிகளிடம் ஏற்படுத்தினது யாரு? எல்லாம் நீதான்பா. எனக்கு நன்னா தெரியும், உன்னை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. நீ அல்லவோ இவை அனைத்தையும் செய்தது இல்லையா. என்கிட்ட இப்போ அந்த இது ஸ்லோகம் இல்லை. இவர் சொல்லுவார், கிருஷ்ண கர்ணாமிரதத்தில், கிருஷ்ணா எதை செஞ்சாலும் அது நீ செஞ்சேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. எதை செஞ்சாலும் நீ செஞ்சேன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி இங்கே இருக்கிற யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அதனால் எல்லாமே நீ கொடுத்தது, எல்லாமே நீ செய்யறது அப்படின்னுவார். இப்போ அடுத்தது திருடன், பிராமணன், மிருகம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதனுடைய வேறுபாடு எப்படி, அந்த உபாயங்கள் எப்படி, உபயங்கள் எப்படிங்கிறத பற்றி அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாருங்க. त्वद्भावो यावदेषु स्फुरति न विचतं धावतेवं तावदेवं ह्युपास्तिं कुर्वन्नैकान्त्यबोधे जडिति विकसति त्वन्मयो अहं शरेयं
त्वद्दस्मास्य धावत् किमपि न भगवन् प्रस्तुतस्य प्रणाचस् तस्मात् सर्वात् अनैव प्रदिश मम विभो பக்தி மார்க்கம் மனோஜம். இது என்னது கடைசியில் ஏஷு இப்படி திருடனாக இருந்தாலும் பிராமணனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அதுவாக இருந்தாலும் எல்லாமே ஈஸ்வர சுபாவமானது தான் இல்லையா? அப்படி ஸ்பஷ்டமாக விளங்கலையா அப்படின்னா ஒரு உபாயம் செய்திருக்கலாம் அப்படிங்கிற என்ன, ஆத்மா என்ற அறிவு ஒன்று தான், எல்லாத்துக்கும் ஆத்மா ஒன்றே தான். அந்த ஆத்மா தாங்களாகவே பாவித்து சஞ்சரிப்பேனாக அப்படிங்கிறார். எனக்கு பார்வை எல்லாத்தையும் பார்க்குற போது கிருஷ்ணா, அது மாட்டை பார்த்தாலும் கிருஷ்ணா உன்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் எல்லாத்துலேயும் உன்னை தானே பார்க்குறேன், நீ தானே எல்லா ஆத்மாவிலையும் இருக்க. உன்னுடைய குணங்கள் தான் எனக்கு ஒவ்வொன்றிலையும் தெரியுது. ஆத்மாவில் தெரியுது, மனிதனில் தெரியுது, பிராமணனில் தெரியுது, திருடனில் தெரியுது. இதை தமிழில் சொல்லச்சே திருடன்னு சொல்லுவாள், ஆனால் சான்ஸ்கிரிட்டில் திருடன் அப்படின்னுவா. திருடனுக்கு எப்படி இருக்குமா மனசு? திருடமாக இருக்கணுமா, அதாவது திருட மனசு. எல்லாம் எவன் என்ன செஞ்சாலும் எவ்வளோ அடித்தாலும் இல்லை நான் இல்லைன்னு சொல்லணும், அப்படி தானே? அப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியது கிருஷ்ணன். அப்படி தானே செய்வான், திருடமான மனசை உடையவன் இல்லையா? எவ்வளோதான் யசோதை கேட்டாலும் கிருஷ்ணா நீ திருடினியா, வெண்ணை திருடினியா? இல்லவே இல்லைம்மா, பசங்க தான் சொன்னான், நான் செய்யவே இல்லை. அந்த பானையில் ஏறினேன், நான் வெண்ணெய் எடுக்கவே இல்லை, பானை உடஞ்சிருத்து, என் கையில் வெண்ணெய் இருக்குது, நான் என்னம்மா பண்ணுறது? அந்த மாதிரி அதை தான் சொல்லி எல்லாமே ஒன்றை மாதிரி தான் இருக்குது கிருஷ்ணா. ஐஸ்வர்யாதி குணங்கள் அனைத்தும் நிறைந்தவன் நீ தான். அவ்வளோதான், முடிஞ்சுடுத்துனா என்ன ஆகுது? ஆதலால் பிரபுவே மனதை கவர்கின்ற பக்தி மார்க்கத்தை எனக்கு சொல்லு. இதெல்லாம் கரெக்டு, இதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துட்டேன் நான். ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு என்ன ஒரு இதுவே இல்லை, ஈடுபாடே வரல. ஈடுபாடு வரணும்னா உன்கிட்ட உன்னுடைய திருவடி சம்பந்தம் இருக்கணும், அதற்கு நான் பக்தி செய்யணும். அதற்கு என்ன வழி? அதை மட்டும் எனக்கு தந்தருள்வீராக அப்படிங்கிற. மனோஜம் பக்தி மார்க்கே மம பிரதிஷா, எனக்கு அதை தந்தருள்வீராக அப்படிங்கிற. அவர் தந்தாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறார் பாருங்க. தம் சைனம் பக்தி யோகம் திரட்டயித்து மயிமே சாத்தியம் ஆரோக்கியமாயு திருஷ்டியா தத்ராபி சேவியம் தவ சரணமகோ பேஷஜா ஏவ துக்தம் மார்க்கண்டேயோ ஹி பூர்வம் கணக நிகதித துவாதசாயுருச்சைஹி சேவித்வா வத்சரம் துவாம் தவ பட நிவகைஹி துவார யாமாச மிருத்யும். அதாவது இந்த பக்தியோகத்தை எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்குறாரு. ஹே ஈசா, மேலே நான் சொன்னேன்லே எனக்கு பக்தியோகம் வேணும்னு, பக்தியோகத்தை கொடுத்துரு. முதல்ல என்ன பக்தியோகம் நீ கொடுக்கணுன்னா உன்னை நான் ப்ராப்பராக தியானிக்கணும் அப்படின்னா நான் உட்கார்ந்த உடனே எனக்கு மூட்டு வலிக்கக்கூடாது. கொஞ்ச நாளில் மூட்டு வலி வந்துடும். சப்ளாங்கால் போட்டுன்னு உட்காந்தேன்னு வச்சுக்கோங்களோ, அல்லது பிரம்மா இந்த ஆசனத்தில் உட்காந்தேன்னா எனக்கு கொஞ்ச நாளில் மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். மூட்டு வலிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் நான் சரியாக மூச்சு இழுக்கலைன்னா அப்படின்னு ஸ்னீசிங் ப்ராப்ளம் இருக்கும், அது இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் நான் உன்னையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த கண்களுக்கு இடையில் உன்னுடைய நினைவே எனக்கு இருந்ததுன்னா தலைவலி வந்துடும், அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு ரோகம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது. இதில் மே ஆரோக்கியம் ஆயுகு, எனக்கு ஆரோக்கியம், ஆயுஷ் முழுசுக்கும் ஆரோக்கியம் இருக்கணும், சம்பாதிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. நான் இதெல்லாம் நான் சரி கட்டணும். அதனால் என்ன தங்களுடைய திருவடி சம்பந்தம் மருந்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோலேருந்து நான் விடுபடணும்னா என்ன ஒரே ஒரு வழி, மருந்து என்ன இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து தேவரீருடைய திருவடி சம்பந்தம் தான். தத்ர அபி தவ சரணம், எல்லாவற்றிற்கும் திருவடி சம்பந்தம் தான் எனக்கு வேணும், அதுவே சேவிக்க தகுந்ததாய ஆயிற்று. அது எப்படிப்பட்டது தெரியுமா? அது மகாபாக்கியம். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருந்ததுன்னா மகாபாக்கியம். எப்படி சரிமா? ஒரு உதாரணம் சொல்கிறார் அவர். ஏன்னா முன்ன காலத்தில் மார்க்கண்டேயர்னு ஒருத்தர் இருந்தார், ஜோதிஷ். அதாவது அந்த மார்க்கண்டேயருடைய அந்த காலத்தில் என்னென்னா குழந்தை பிறந்த உடனே பார்த்துருவா. இந்த காலத்தில் நான் ஊருக்கு போச்சே, இந்த ஊருக்கு போகலாமா பாருங்கோ,
இப்படி ஒன்றுத்துக்கும் பார்க்குறாள். அந்த மாதிரி பார்க்க மாட்டா. குழந்தை பிறந்த உடனே எடுத்து கணிப்பா, பாப்பா, பார்த்துட்டு வச்சுருவா. அடுத்தது எப்போ பார்ப்பான்னு உபநயனம் பண்ணுற போது பார்ப்பா அந்த ஜாதகத்தை. அதனால் குழந்தை பிறந்த உடனே பார்த்தா இவர் சொல்லிட்டார் 12 வயசில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த 12 வயசு கண்டம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே ஒரு டீவியேஷன் இருக்குது சுவாமி. ஆரம்பத்துலேருந்தே டீவியேஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நாம் தெரிஞ்சிக்கல. இப்போ அந்த டீவியேஷனை என்ன சொல்லிட்டா, இப்போ நானே பல இடங்களை சொல்கிறேன், என்னுடைய யூடியூப்லேயே நிறைய சொல்லிட்டு இருக்கேன். பரிகாரம் சில பேர் கேட்குற, பரிகாரம் சொன்னால் கரெக்டாக சுவாமி, பரிகாரம் செய்யலாமா, பரிகாரம் நடக்குமா, டீவியேஷன்றது தானே பரிகாரம், நடக்குமா நடக்காதா? இதை உதாரணமாக நான் சொல்லியிருக்கேன். தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. அவர் எல்லார்கிட்டையும் போய் கேட்குறார், தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட கேட்குறார் என்ன பண்ணுறது அப்படின்னு. அவர் சொல்கிறார், அசுமேத யாகம் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினால் உனக்கு குழந்தை பிறக்கும், அதுதானே என்னுடைய பரிகாரம். அப்படி பண்ணலைன்னா குழந்தை கிடக்காது, அப்படித்தானே? அந்த மாதிரி நாம் சின்ன செயல்கள் தான். இப்போ நம்மளால் யாகமெல்லாம் பண்ண முடியாது. நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கலியுகத்தில் என்ன செஞ்சால் அதுக்கு பரிகாரம். தூத்தல் தூர்றது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரு சின்ன கொடை எடுத்துன்னு போ, அதானே பரிகாரம். இதனால் தூத்தல் நிற்க போகிறதில்லை, நீயும் நனைய போகிறதில்லை, ஒரு சின்ன கொடை அவ்வளோதானே. அது உனக்கு வர்றது வந்து தான் சேரும். இதற்கு பல உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இப்போ ஜோதிஷர் என்ன சொல்கிற, நீ 1 வருஷம் பகவானை சேவித்தேன்னா அந்த 1 வருஷத்தினுடைய முடிவில் பகவானுடைய சந்நிதியில் இருந்தீன்னா உன்னை யமன் அணுக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாளே. அந்த தூதர் கூட்டத்தை கொண்டு யமனை விரட்டினாய் அல்லவா அப்படிங்கிறார் இல்லையா. மிருத்யும், அந்த மிருத்யுவை நீ விரட்டி விட்டாய் அல்லவா, அப்படி 1 வருஷம் முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கண்டேய சரித்திரத்தை கேட்குறவா. அந்த மார்க்கண்டேய சரித்திரம் ஒரு பெரிய சரித்திரம். அது அந்த மார்க்கண்டேய சரித்திரத்தை கேட்கிறவால அவர் மார்க்கண்டேய சரித்திரத்தை சொல்கிறார். இப்போ மார்க்கண்டேய சிராயுஷ்ச கலு புனரபி தொத்பர புஷ்பபத்ராக தீரே நித்தீரே நித்தியே தபஸ்யன் அதுல சுகரதி ஷட்து மன்வந்தராணி. என்னது ஷட்து மன்வந்தராணி? அப்பா, 7வது மன்வந்தரத்திலே தேவேந்திர சப்தம சப்தம் சுர யுவதி மருண் மன்மனைர் மோகைஷ்யன் யோகோஷ் அப்ளுஷ்யமானைஹி அது புனரசகத் துவஜனம் நிர்ஜயேத்து. அதாவது அதாவது சிரஞ்சீவியானந்த மார்க்கண்டேயனும் நெடுநாள் ஆயுசை அடைந்தான், மறுபடியும் தங்களுடைய பக்தனாக வந்து சேர்ந்தான். இந்த மார்க்கண்டேயனுடைய டீட்டெயிலை நம்ம 108 திவிதேசத்தில் 3 திவிதேசங்களில் நல்லா அனுபவித்தோம். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவிதேசத்துலையும் இதை அனுபவித்தோம். 3 திவிதேசங்கள் இந்த மார்க்கண்டேயனுடைய சரித்திரம் வந்தது. அப்படிப்பட்ட அவன் தங்களுடைய பக்தனாக ஆனானே, அவன் எப்படி ஒப்பற்ற பஜனானந்தத்தில் ஸ்ரத்தையுடையவனாக இருந்தான். என்ன ஒப்பற்ற பஜனானந்தம், பஜனையில் ஒப்பற்றவனாக ரொம்ப ஸ்ரத்தையோடு இருந்தான். ஸ்ரத்தையோடு இருந்ததில்லை, புஷ்பாஞ்சலி பண்ணினான். நதிக்கரையிலே இருக்கக்கூடிய நந்தவனத்திலிருந்து புஷ்பத்தை எடுத்து கொண்டு வந்து தபஸ் செய்து என்ன பண்ணினான், கொஞ்ச காலம் இல்லை சுவாமி, 6 மன்வந்தரங்களை கழித்தான் அப்படிங்கிற. ஷட்து மன்வந்தராணி, 6 மன்வந்தரங்களை கழித்தான். 7வது மன்வந்தரத்தில் அந்த மார்க்கண்டேயனை தேவேந்திரன் போட்டு பார்த்துட்டான் அப்படிங்கிறார். தேவேந்திரனுக்கு இதே தானே வேலை இல்லையா? நம்ம பார்த்தோம் ஆதி காலத்திலிருந்து பலவிதமான இந்த இதிலேயே 108 திவிதேச வைபவங்களையும் நிறைய பார்த்தோம். இந்த ஸ்ரீமன் பாகவதம் ஒட்டிய ஸ்ரீமன் நாராயணியத்திலேயே நிறைய அனுபவித்தோம். அதாவது இந்த தேவேந்திரனுக்கு யாராவது அஸ்வமேத யாகம் பண்ணிட்டா பிடிக்காது. அதுவும் 108 அஸ்வமேத யாகம் பண்ணினா அவன் தேவேந்திரன் இந்திரன பதவி கிடச்சிருங்கிறதுனால 99 சும்மா இருப்பான். கடைசியில் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிடுவான். இது சகஜம். அந்த மாதிரி யாராவது ஒழுங்காக தவம் பண்ணிட்டா பிடிக்காது. தவத்தை கெடுப்பதற்காகவே தேவேந்திரன் என்னன்னு தெரியல. அவன் என்ன பண்ணினா, அந்த மார்க்கண்டேயனை அப்சர ஸ்திரீகள், வசந்த மாருதன், மன்மதன் இவர்களெல்லாம் ஒவ்வொருத்தராக ஸ்டெப் பை ஸ்டெப் அனுப்புகிறான். அந்த டிவியேஷனில் ஒவ்வொரு இடத்துல இது போச்சா, சரி இது 20%, அடுத்தது 30% ஆள் அனுப்பு, அதுக்கடுத்தது 70% அனுப்பு, இன்னும் வைப்ரண்ட்டாக அனுப்பு. இப்படி ஒவ்வொருத்தனையாக
மாற்றி மாற்றி அனுப்பிச்சு மயக்கம் பண்ணினானே, மயக்க வெறும் மோக சிந்தை, மோகத்தில் ஈடுபட செய்தானே அல்லவா அப்படிங்கிற. ஆனால் யோகாக்னியால் தகிக்கப்படுகின்ற அவைகள் கொண்டு மயங்க சக்தனே இல்லை.